1 2 3 4 வியூஸ் தான் போகுதா, உங்களுக்கு வியூஸே போகலையா, அப்போ நீங்கள் தம்ப்லைனை இந்த மாதிரி எடிட் பண்ண கற்றுக்கணும். அப்படி எடிட் பண்ண கற்றுக்கிட்டா வேறு லெவலில் வியூஸ் போகும். ஹாய் கிரியேட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம தம்ப்லைன் எடிட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தம்ப்லைன் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் தம்ப்லைனை டச் பண்ணி தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. அப்போ எனக்கு ஒரு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். தம்ப்லைன் நம்மளுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீடியோவை டச் பண்ணி உள்ளே வந்தால் மட்டுமே உங்களுக்கு வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி தம்ப்லைனை நீங்கள் எடிட் பண்ண கற்றுக்குங்க. எடிட் பண்ணுறதுக்கு கேன்வா ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. கேன்வா ஆப் இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இல்லைனா அதனுடைய லிங்க்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேன்வா ஆப்பில் எப்படி தம்ப்லைன் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் யூடியூப் தம்ப்லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல யூடியூப் தம்ப்லைன் இருக்கு. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு தேவையான தம்ப்லைனை, அதாவது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று டச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதான் தம்ப்லைன். திரும்பவும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி அட்ராக்டிவான தம்ப்லைனை எப்படி எடிட் பண்ணுறதுன்னா நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மேலே தள்ளிட்டே வாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, இந்த இடத்துல பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் பெய்டுன்னு கொடுத்த இடத்துல இந்த பெய்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தம்ப்லைனை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் பெய்டு இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் தம்ப்லைனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எடிட்டிங் போயிடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த தம்ப்லைனை நான் டச் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நிறைய தம்ப்லைன் இருக்கு, செலக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தம்ப்லைன்லனா நம்ம எப்படி நம்மளுடைய பேரு, போட்டோ, லோகோ இதெல்லாம் வச்சு எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த போட்டோ மேல டச் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எங்க டச் பண்ணாலும் பாக்ஸா மாறும். ஏன்னா இப்ப பாருங்க, அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ நீங்க இந்த போட்டோ மேல டச் பண்ணுங்க, டிலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கேலரி இருக்கும். இந்த கேலரிக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான போட்டோவை எடுத்துட்டு வந்து நீங்க அங்க வச்சுக்கலாம். இப்ப எனக்கு தேவையான போட்டோவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இந்த பேஜ்ல வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்க்கிள் மாதிரி, இது இப்படி பிடிச்சி நம்ம இந்த மாதிரி டிசைன் எப்படி வேணா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போட்டோ மேல இப்படி கை வச்சு இப்படி இழுத்துட்டு போய் வச்சுக்கலாம். இப்படி நீட்டா பெரியசா வச்சுக்கலாம், சின்னதா வச்சுக்கலாம், இப்படி சைட்ல இப்படி வச்சுக்கலாம், இல்ல இப்படி வச்சுக்கலாம், இல்ல இந்த பக்கம் வச்சுக்கலாம். எப்படி வேணா நம்மளுடைய போட்டோவை வச்சுக்கலாம். இப்ப நான் இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த கார்னர்ல எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமா தெரியுது, கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால இந்த கார்னரை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா அடைச்சுக்கிச்சு இடத்த. ஸோ சின்னதா வைக்கணும். இந்த சைஸ்லயே நம்ம சின்னதா வைக்கணும். அது எப்படின்னா, இப்ப பாருங்க, இப்படி பண்ணிட்டு இதை கொஞ்சம் நம்ம இப்படி சுருக்கிக்கலாம். இதையும் இப்ப நம்ம சுருக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வரலாம். இப்படி ஓரப்பா வச்சுட்டோம்னா நம்மளுடைய போட்டோ ரெடி. ஸோ பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் நீங்க போட்டோவை வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸையும் இப்படிதான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒரு லெட்டர் நான் சேஞ்ச் பண்றேன். அதை பார்த்து நீங்க எல்லா லெட்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லெட்டர் மேல டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க எப்படி போட்டோவை டிலீட் பண்ணீங்களோ அதே போலவே இதையும் டிலீட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, டிலீட் கொடுத்துருங்க. டிலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான லெட்டர் எப்படி எழுதணும்னா, இங்க பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க ஆடியோ ஹெட்டிங் இருக்கு. இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்போ நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி, அதை நான் எழுதி உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணுங்க, நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த லைன் எப்படி எழுதணும்னா, அதாவது ஃபுல்லா எழுதுனா நீட்டா போயிடும். அடுத்த லைன் எப்படி எழுதணும்னா, இங்க பாருங்க, இந்த ஏரோ மார்க் அப்படி டச் பண்ணீங்கன்னா அடுத்த லைன் இந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் என்ன உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி. இப்போ மீதம் இருக்கிற லெட்டரை இப்ப நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ நீங்க வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதிட்டீங்க. பண்ணுவது எப்படி, அதை எப்படி நீங்க தமிழ்ல எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இங்க இங்கிலீஷ் இருக்கு பாத்தீங்களா உங்க கீபோர்ட்ல, அதை நீங்க லாங் பிரஸ் பண்ணா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வரும். சோ நீங்க தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இது தமிழ் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய மொபைல் ரொம்ப பழைய மொபைலா இருக்கலாம், அந்த வெர்ஷன் அவங்க மொபைல்ல இருக்காது. அதுக்கு தமிழ் கீபோர்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். என்னன்னு எழுதணும்னா, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி. இப்போ நம்ம ஆல்ரெடி வியூஸ் இன்க்ரீஸ்
இங்கிலீஷ்ல எழுதிட்டோம். இப்ப பண்ணுவது எப்படி அதை இப்ப நம்ம தமிழ்ல எழுதலாம். இங்க பாருங்க, நான் எழுதுறேன். சோ நான் எழுதிட்டேன். வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்ப பாருங்க, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்ப வந்துரும். இப்ப நீங்க நல்லா முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எழுதுனீங்க பாத்தீங்களா, அது மேல டச் பண்ணுங்க. டச் பண்ணி இந்த போட்டோவை எப்படி நீங்க இங்கிட்ட அங்கிட்டு மாத்தி மாத்தி வச்சீங்களோ அது போல இந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி இதையும் நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் வைக்கிறேன்னு பாருங்க. சோ இப்படி எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா பெருசா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு கலர் கொடுக்கலாம். எப்படி கலர் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க வாங்க, எடிட் ஃபாண்ட், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், நெக்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க கலர்ஸ் மேல டச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் ஒண்ணுன்னா மாத்தி கட்டுறேன். இங்க பாருங்க, கிரீன்ல மாறுது, எல்லோல மாறுது, ப்ளூல மாறுது, ஒயிட்ல மாறுது. நிறைய கலர்ஸ் நீங்க இங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது மேல நீங்க இப்படி டச் பண்ணீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் இதுக்கு இன்னும் நீங்க அழகாக்க என்ன பண்ணணும்னா பேனர் செட் பண்ணணும். அது எப்படி நான் சொல்லிட்டு சொல்றேன். இப்ப நீங்க கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா, இங்க இன்னும் கொஞ்சம் நீங்க தள்ளிட்டே இப்படியே வாங்க, எஃபெக்ட்ஸ்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க டச் பண்ணுங்க. இப்படி லாஸ்டா நீங்க தள்ளிட்டே வந்தீங்கன்னா நல்லா தள்ளுங்க. இந்த இடத்துல பேக்ரவுண்ட்னு இருக்கு. இதுதான் பேனர் நான் சொன்னேன். சோ வந்து இந்த பேக்ரவுண்ட் டச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, பேனர் மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த பேனர் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இங்க பாருங்க, ரவுண்ட்னஸ், ஸ்ப்ரெட், டிரான்ஸ்பரன்சி அப்படி இருக்கு. வேணும்னா நீங்க இது இப்படி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்க அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர். இந்த கலர் மேல நீங்க டச் பண்ணுங்களேன். டச் பண்ணீங்கன்னா இங்க நிறைய கலர்ஸ் வந்துடும். இங்க பாருங்க, நான் ஒன்னொன்னா டச் பண்ற மாறுது பாருங்க. சோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து yellow கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நான் வெளியே வந்துடுறேன். சோ வந்து இந்த மாதிரி தான் பேனர் செட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த லெட்டர்ஸ் இன்னும் நம்ம அழகா மாத்தலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்ட்னு இருக்கு. இது மேல நீங்க டச் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க பாருங்க, நான் இப்ப மாத்தி காமிக்கிறேன். மேல தள்ளிட்டே போனீங்கன்னா நிறைய ஃபாண்ட் சைஸ் வரும். இப்ப நான் ஒன்ன மாத்தி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, அந்த இடத்துல மாறும். பாத்துட்டே வாங்க, டக்கு டக்குன்னு மாறும் அந்த லெட்டர்ஸோட ஷேப்பு. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணுன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதுவே போதும். நெக்ஸ்ட் வந்து நான் வெளியே வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். என்னன்னா, ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நம்ம எப்படி கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, திரும்பவும் நீங்க டெக்ஸ்ட் போங்க. நீங்க இப்ப வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி நான் ஒன்னா எழுதியிருக்கேன். இது தனித்தனியா கலர் வச்சு எப்படி பேனர் கொடுக்குறதுன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த டவுட் உங்களுக்கு அது வரலாம். திரும்பவும் நீங்க டெக்ஸ்ட் போங்க, ஹேட் ஹெட்டிங் போங்க. இப்ப வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்ப நான் வியூஸ் இன்க்ரீஸ் எழுதிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் பாருங்க, ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் எப்படி கலர் மாத்தலாம்னு அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். இப்ப நீங்க இது மேல டச் பண்ணுங்க. இப்ப தனியா செப்பரேட்டா வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் தள்ளி நீங்க ரேப் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்க வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் தனியா பேனர் கொடுக்கறது எப்படி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் போனீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இப்படி தள்ளிட்டே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் மேல டச் பண்ணீங்கன்னா இங்க லாஸ்டா ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா பேக்ரவுண்ட், அது மேல நீங்க டச் பண்ணலாம். கலர் கொடுக்குறதா இருந்தா திரும்பவும் அது மேல டச் பண்ணா இந்த இடத்துல கலர்ஸ் வந்துடும். இதோட கலர்ஸ் மேல நீங்க டச் பண்ணீங்கன்னா கிரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்துடும், ரெட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற கலர் எது வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணுவது எப்படி, அதுவும் அதே போலதாங்க. நீங்க இங்க எழுதிட்டு இந்த மாதிரி மாத்திக்கங்க. இப்ப அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன், ஆரம்பிச்சிடுறேன். அதாவது என்னன்னா, பண்ணுவது எப்படி அதான் இப்ப உங்களுக்கு லாஸ்டா பண்ணி காமிக்க போறேன். அதையும் நான் எழுதிட்டேன். இதுக்கு நீங்க பேனர் வந்து மாத்திக்கலாம். இப்ப எப்படி நீங்க வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு மாத்தினீங்களோ அதே போல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஓல் கலர் அதாவது ஃபுல் கலரையும் நம்ம மாத்திக்கலாம். அது எப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல பிளாக்கா இருக்கு. சோ நீங்க இந்த ஃபுல் கலர் வேணும்னா இந்த ஃபுல் கலர் மேல டச் பண்ணணும். ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க இதுக்கும் கலர் மாத்திக்கலாம். இதை டச் பண்ண உடனே இந்த கலர்னு வந்துடும். சோ நீங்க வந்து இந்த கலர் மேல டச் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கிரீன் மாறிடுச்சு, பிளாக் மாறிடுச்சு, ஒயிட் மாறிடுச்சு, எல்லோ, ஆரஞ்சு எல்லா கலரும் மாறுது. நீங்க பாருங்க, நான் மாத்திட்டே இருக்கேன், நீங்க பாருங்க. சோ உங்களுக்கு எது மாதிரி கலர் வேணுமோ நீங்க அதை பேக்ரவுண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க லோகோவும் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோ எப்படி எடுத்து வச்சீங்களோ அது போல வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இப்ப பாருங்க,
தெரியாமல் கைப்பட்டோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் தெரியாமல் நீங்கள் delete பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் delete பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த வியூஸ் இன்க்ரீஸ் தெரியாமல் கைப்பட்டு delete ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்களே delete பண்ணிட்டீங்க, இப்போ delete ஆயிடுச்சு. இப்போ இந்த delete ஆன வியூஸ் இன்க்ரீஸை எப்படி கொண்டுட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க மேலே அன்ட்டு ஒரு வளைஞ்சி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்துடுச்சு. இதை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் வந்து இங்கே கோடு மாதிரி இருக்குது. நீங்கள் இது மேலேயும் டச் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லோகோ இல்லைனா உங்களுடைய வேறு ஏதாவது எழுதிக்கலாம். ஒரு வேளை வேணான்னா இப்படி delete பண்ணிடலாம், இதையும் delete பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ரொம்ப அட்ராக்டிவாக என்னுடைய வீடியோக்கெல்லாம் நான் பேனர் எடிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் எடிட் பண்ணி வைங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா பேனரில் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி, இந்த மாதிரி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. அதுக்கு நான் ஒரு சரியான ஐடியா எப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்லைன் எடிட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயத்த நீங்கள் உங்கள் சேனலுக்காக கற்றுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் வியூஸ் போக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான். என்னுடைய சேனலில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வியூஸ் தான். அந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே சப்ஸ்கிரைபர் தானாக வருவாங்க. ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ண தெரியலனா என்னுடைய பிளேலிஸ்ட்லேயே பாருங்கள், அங்கேயே நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணணும், இல்லைனா உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகாது. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில செட்டிங்கை ஆன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒன் டைம் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு 1 2 3 வியூஸ் போயிட்டு நிற்குதா, இல்லைனா 400 500 வியூஸ் போயிட்டு நிற்குதா, இல்லைனா வியூஸே போக மாட்டிருக்கா, இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், அதாவது நம்மளுடைய சேனலை போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு இருக்குது. நன்றி, வணக்கம்.